இந்த கையை கொண்டுட்டு போய் சரட்டு இப்படி இழுத்து விட்டேன். இழுத்து விட்டதும் ஏற்கனவே இந்த கையை கொண்டு எனக்கு வலியாகவே இருக்குது. ஒரு மாசமா ஐயோ நமக்கு இந்த கை இப்படி வலிக்குதே, நம்ம இப்போ வேற நம்ம விழுந்துட்டோமே அப்படின்னு விழுகும் போது ஏசப்பா அப்படின்னு கத்தி கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்ததும் பார்த்தா எந்திரிக்க முடியலை. ஏசப்பான்னு விழுந்ததும் ஒரு பையன், ஒரு வாலிப பையன், மோட்டர் பைக்கில் போகிற பையன் கீழே இறங்கி பாட்டிமா எந்திரிக்க பாட்டிமா அப்படின்னு. நான் எந்திரிக்க முடியல, வாய் பேசவும் வரல, எந்திரிக்கவும் முடியலை. சரி நேரம் கூட ஒரு ஆளை கூப்பிட்டு 2 பேரும் சேர்ந்து நீ தூக்கி உட்காந்து போங்க பாட்டிமா அப்படின்னாங்க. ஆனால் நான் கீழே விழுந்ததுக்கு கையை ஏதாச்சும் மிஸ்டேக் ஆகிருக்கணும், இல்லை அப்படின்னு இந்த சைடு பிட்டி ஏதாச்சும் மிஸ்டேக் ஆகிருக்கணும். ஆனால் ஆண்டவர் பாருங்க, சேதமின்றி பாதுகாப்பேன்னு சொன்னது போல நான் எந்திரிச்சதும் அந்த கையை தான் பார்த்தேன். பாதி கை போயிருக்கும். பாதி கை போயிடுச்சுன்னா நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு ஒரு பீடிங்கி. அப்படி இருக்கும்போது கையை பார்த்ததும் எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனால் ரேச காரணம் மட்டும் இருந்துச்சு. ஆண்டவருக்கு அப்போவே நான் எந்திரிச்சதும் நன்றிங்கப்பா அப்படின்ட்டு. என் வயசுக்கு இந்த மாதிரி விழுந்தா எந்திரிக்கிறது கஷ்டம். யாருக்குமே எந்த ஒரு சேதம் இல்லாமல் வர்றது இல்லை. சேதத்தோட தான் இருப்பாங்களே தவிர சேதம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவரை நான் முழுசாக நம்பினதுனால நான் விழுகும் போது ஏசப்பான்னு சொல்லி விழுந்தேன். அந்த விழுந்ததுக்கு ஆசப்பா என்னை ஜீவனோட காத்து உங்கள் முன்னாடி எனக்கு எந்த ஒரு விலகி விட்டாங்க, என்னை பாதுகாத்து வந்தது